வணக்கம் நண்பா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை மருத்துவமனையில் ஒரு 89 வேகன்சி வந்திருக்குது. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களை நேர்காணல் மூலிமா தான், இன்டர்வியூ மூலிமா தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏ டு இசட் வரைக்கும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பயனுள்ளனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுடைய யாருக்கும் ரிலேட்டிவ்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தலைமை மருத்துவமனையில் வேகன்சின்னு சொல்லி நாம் கொடுத்துருக்கோம். இந்த வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தை சிகிச்சைக்கான சிறப்பு கல்வியாளர் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க, தொழிற்சார் சிகிச்சையாளர் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க, சமூக சேவகர் ஒரு வேகன்சி, சமையல்காரர், அலுவலக உதவியாளர் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக தனித்தனியாக, மருத்துவமனை பணியாளர் 16 வேகன்சி, சுகாதார பணியாளர் 22 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்குங்க. இது MPHW இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பார்த்துங்க நண்பா. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தோமா உங்களுக்கு வீடியோ போர் அடிக்கும், வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போகும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நடத்த சிகிச்சைக்கான சிறப்பு கல்வியாளர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதுகலை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இளங்கலையில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அறிவுசார் இயலாமைக்கான சிறப்பு கல்வியில் நல்லா நோட் பண்ணிங்க நண்பா. அறிவுசார் இயலாமைக்கான சிறப்பு கல்வியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தொழில்சார் சிகிச்சையாளர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை அப்படி இல்லைன்னா தொழில்சார் சிகிச்சையில் முதுகலை போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிச்சிருந்தீங்களே இந்த 2 ஜாபுமே நீங்கள் எலிஜிபிளாக, அதனால் 2 போஸ்டிங்குமே அப்ளை பண்ணலாம். சமையல்காரர் நீங்கள் 8th படிச்சிருக்கலாம், அலுவலக உதவியாளருக்கு 8th, இதுக்கு 2மே நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மருத்துவமனை பணியாளருக்கு, இது துப்புரவு பணியாளர், அடுத்து MPHW, அடுத்து துப்புரவு செய்பவர், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5-6 ஜாப் இருக்குது. நீங்கள் ஒன்றில் கண்டிப்பாக ஜாப் வாங்கிடுவீங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். லேப் டெக்னீஷியன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேன் டிரைவரு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏவி லைசன்ஸு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் நண்பா. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எல்லா ஜாபுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 35 சமையல்காரர், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், மருத்துவ பணியாளர், இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே 35 இயர்ஸ் தான். அந்த ஃபஸ்ட்டு 2 போஸ்டிங் மட்டும்தான் உங்களுக்கு 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. மீதி 37 இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. கண்டிப்பாக யாரும் கவலைப்பட தேவையில்ல, நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சேலரின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடத்தை சிகிச்சைக்கான சிறப்பு கல்வியாளர் வந்து பார்த்திங்கன்னா 23,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. சமூக சேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,800 சொல்லியிருக்காங்க. சமையல்காரருக்கு 8,500, அலுவலக உதவியாளருக்கு 13,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. மருத்துவமனை பணியாளர், சுகாதார பணியாளர் 8,500 சம்பளம். MPHW பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கும் 8,500 சொல்லியிருக்காங்க. எல்லாமே லேப் டெக்னீஷியனு 13,000, வேன் டிரைவருக்கு 13,000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் சித்தாவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 750 ரூபா கூலின்னு சொல்லியிருக்காங்க, தினக்கூலியாக. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதீங்க, வீடியோ போய் பாருங்கள். இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்க உங்களை ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்து இன்டர்வியூ கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா நீங்கள் உறுப்பினர், செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், பெருவங்கூர் ரோடு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நீங்கள் அனுப்புகிறதா இருக்கும். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருவேன். இம்பார்ட்டன்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்களா நண்பா, அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா 23/1/2025, அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா 6/2/2025. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா, அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே அப்ளை பண்ணுங்கள், நாள் கம்மியாக தான் இருக்குது. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடுறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ நல்ல ஜாப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா.